எட்வர்ட் பாக்கியராஜை ஒரு 10 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏஆர் இன்டர்வியூவில் அறிமுகமானார். விஞ்ஞான அறிவியலில் நல்ல அப்டேட்டு. அவ்வளோ அப்டேட் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. அவரோட பிளாகெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நிறைய பல அறிய தகுந்த விஷயங்கள்லாம் அதில் அவர் பிளாகில் இருக்குது. எப்படி எளிய முறையில் எல்லாரும் புரிஞ்சுக்கிறவர், எல்லாருக்கும் டீச் பண்ணுறார். அதில் வல்லவர் அவர். அது எப்படி கொண்டு வருதுங்கிறதில் வல்லவர். வீடியோவில் எப்படி பேசுறது, எப்படி அதை வந்து எப்படி பதிவு செய்வது, எப்படி அதை எடிட் செய்கிறது, எப்படி அது போல் நிறைய செய்முறைகளை வந்து அவர் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கார். ரொம்ப நல்ல நற்பணி பண்ணிட்டுருக்கார். இப்போ இருக்கிற கல்வித்துறை தேவைகளுக்கு எட்வர்ட் பாக்கியராஜோட கான்ட்ரிபியூஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர் எத்தனையோ பேர், எவ்வளோ நிறைய டீச்சர்ஸ் இப்போ ட்ரெயின் பண்ணிருக்கார். இன்னும் ட்ரெயின் பண்ணிட்டு நிறைய. ஆல் த பெஸ்ட் டு யூ மிஸ்டர் பாக்கியராஜ். தேங்க்யூ. வணக்கம். சென்ற மாதம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் எட்வர்ட் பாக்கியராஜ் அவர்கள் கிராமப்புற பாடல்களை எவ்வாறு மின் ஆவணப்படுத்த வேண்டும் என்ற நெறிமுறைகளை பற்றி பேசினார். இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனம் என்ற ஒரு மத்திய நிறுவனத்தின் நான் பொறுப்பேற்றிருக்கும் பொழுது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அழியும் நிலையில் இருக்கக்கூடிய மொழிகளை ஆவணப்படுத்துதல் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஏராளமான பயிற்சி வகுப்புகளை அளித்தோம். பூர்வக்குடிகளுடைய அந்த மருத்துவ பற்றிய அறிவையும் அல்லது அவர்களுடைய இசை மற்றும் வேளாண்மை பற்றிய அனைத்து துறைகளுடைய அறிவையும் எவ்வாறு ஆவணப்படுத்துவது என்பதுதான் மிக முக்கியமான பணி. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இவருடைய அந்த கிராமப்புற பாடல்களை டிஜிட்டல் ஆர்கைவின் வழியாக செய்த முறை மிகவும் அற்புதமாக இருந்தது, மிகவும் பாராட்டுமாக இருந்தது. டிஜிட்டல் ஆர்கைவிங் என்று சொல்லக்கூடிய இந்த ஆவணப்படுத்துதலில் மிக முக்கியமான பொருள் இந்த மெட்டாடேட்டா என்று சொல்லக்கூடிய அந்த தரவை பற்றிய தகவல்கள். ஒரு பாடல் எந்த சூழலில், யாரிடம், எந்த ஜானரில் பதிப்பிக்கப்பட்டது என்பதை பற்றிய புள்ளிவிவரங்கள். இவை பின்னர் அவற்றை தேடுவதற்கு மைனிங் என்று சொல்லுவோம், டேட்டா மைனிங் என்று சொல்லக்கூடிய அந்த பயன்பாட்டிற்கு மிகவும் உதவும். அந்த வகையில் அந்த மெட்டாடேட்டா பற்றிய குறிப்புகள் மிக சிறப்பாக இருந்தது. அதை தாண்டி ஒவ்வொரு பாடலையும் அந்த இன்டர்லீனியர் கிளாசிங் என்று சொல்லுவோம், அந்த பாடலுடைய வரிகளுக்கு ஏற்ப மொழிபெயர்ப்பு செய்து அந்த மொழிபெயர்ப்பு பற்றிய தமிழுடைய ஆங்கிலத்திலும் மொழிபெயர்ப்பு இருக்கப்பட்டுள்ளது. அதே போல் இப்போது உள்ள பேச்சு தொழில்நுட்பத்தையும் எழுத்து தொழில்நுட்பத்தையும் இந்த ஒளியிலிருந்து எழுத்தாக மாற்றுவது, இந்த மியூசிக் என்று சொல்லக்கூடிய அந்த இசைக்கான கூறுகளை டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்துவது என்ற பல்வேறு வகையில் அவர் செய்த பணியை பார்க்கும்போது மிக மிக வியப்பாக இருந்தது. இதுதான் இன்றைய காலகட்டத்தின் தேவை. இந்த ஆர்வம் கொண்ட நம்முடைய அன்றைய பொக்கிஷங்களை எவ்வாறு ஆவணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிறிய தொழில்நுட்பத்தை அறிந்து கொண்டால் நம்முடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் அடுத்த தலைமுறை தாண்டி கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை இவருடைய பணி நமக்கு காட்டியுள்ளது. மிகச்சிறந்த முறையில் செய்தார். அவருடைய பணி மிக மிக போற்றுவதற்குரியது. இவருடைய பணி இவரோடு மட்டும் முக்கியாமல் இளைய தலைமுறைக்கு ஒரு பயிற்சி வகுப்பாக நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். அதையும் அவர் முறையில் செய்வார் என்று நம்புகிறேன். வணக்கம். அவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வணக்கம். எட்வர்ட் பாக்கியராஜ் சார் வந்து எனக்கு ஒரு 2 வருஷமாக தெரியும். அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே அவருடைய சிம்பிளிசிட்டி, சோசியல் சர்வீஸ் பண்ணணுங்கிற மோட்டோ, எடுத்த காரியத்தை ஃபாலோ பண்ணி ஃபர்தராக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சரியான வைராக்கியம், மோர் பர்டிகுலர்லி கிவிங் மோர் அப்படிங்கிற பிரின்சிபல், ஸ்மைலிங் நேச்சர். இன்னும் சுருக்கமாக சொல்லதாக இருந்தால் ஒரு அட்ராக்டிவ் வசீகரமான முகம், ஒவ்வொரு துறையும் அணுகிற முறை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இந்த 2024
a changing year for whole தமிழ்நாடு. அதில் எட்வர்ட் பாக்கியராஜுக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ க்ளோரியஸ் இயர். ஐ bless him and wish him a best success. வாழ்க வளமுடன். வணக்கம். எட்வர்ட் பாக்கியராஜ் திருச்சியில் இருந்து இணைய உலகத்தில் தன்னை இணையில்லா செயல்பாடுகளால் நிலைநிறுத்தி வந்து கொண்டிருப்பவர். அவருடைய ஆரம்ப காலம் தொட்டு நான் அவருடைய வளர்ச்சியை ஒவ்வொரு அணுவிலும் பார்த்து மகிழ்ந்தவன். உழைப்பால் தன்னுடைய திறமைகளை உலகு மெச்சும் அளவுக்கு வளர்த்து கொள்ள முடியும் என்பதில் சிறந்த உதாரணமாக திகழ்கிறார். இலவசமாக கிடைக்கக்கூடிய கல்வி தொடர்பான இணைய இணைப்புகளை தன் விரல் முனையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். கல்லூரிகள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் இவரை அழைத்து பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்கின்றார்கள். அரசும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இந்த கணினி பயிற்சியை இவர் மூலம் வழங்கி வருகின்றார்கள். அந்த நிகழ்வுகளை ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் இவர் இன்னும் உச்சத்தை அடைய வேண்டும், இன்னும் உயர்நிலை எய்த வேண்டும் என்கின்ற ஆவல் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆவலை இவருடைய உழைப்பு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். அவர் எல்லா நிலைகளிலும் உயர்வு பெற்று இறைவன் அருளால் சகோதரர் எல்லா வளமும் மிக பெற்று நிறைந்த நலத்துடன் வாழ்க என நெஞ்சம் நிறைந்து வேண்டுகிறேன். வணக்கம்.